ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, சில நேரங்களில் உனது வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒன்றை நீ பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த சிறந்த ஒன்றை நீ பெறுவதற்காக சில நாட்களும் இல்லை சில மாதங்களாகவோ இல்லை சில வருடங்களாகவோ நீ காத்திருக்க வேண்டி வரும். ஆனால் நான் ஒன்றை நிச்சயமாக சொல்வேன், அந்த காத்திருப்பு என்றுமே வீணாகாது. அந்த காத்திருப்புக்கு நிச்சயமாய் மதிப்பும் இருக்கும். அதுவும் உன்னிடம் நம்பிக்கை மற்றும் பொறுமை, இந்த இரண்டு விஷயமும் உன்னிடம் நிறைந்திருந்தால், மேலும் உனது நாவினில் எப்பொழுதும் எனது சாய் நாமமான ஓம் சாய்ராம் என்று மனதார சொல்லிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக உனது காத்திருப்புக்கு பரிசு உண்டு. நீ யாருக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றாய் பார் ஒரு வேலை. அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. அந்த வேலைக்கான முடிவு நல்லதாக இருக்குமோ இல்லை தோல்வி அடைந்து விடுமோ என்பதை பற்றிய கவலை எல்லாம் உனக்கு தேவையில்லை. எது எப்படி இருந்தாலும் உனது கர்ம வினையை தாண்டி உனது வேலையை உனக்கு சாதகமாக வெற்றி பெற செய்யும்படி நான் நிச்சயமாக செய்வேன். தினமும் விடியற்காலையில் குளித்து முடித்துவிட்டு எனது படத்திற்கு முன்னர் ஒரு கிளாஸ் தண்ணீர் வைத்து அதில் எனது உதியை இட்டு நீ அதனை பருக வேண்டும். இப்படி நீ தினமும் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் உன்மேல் படிந்திருக்கும் கண் திருஷ்டியானது மெல்ல மெல்ல உன்னை விட்டு விலகும். என் சொற்படி கேட்டு நடந்தவர்களை உன் வாழ்க்கையில் நீயே பார்த்திருப்பாய். என் சொற்படி கேட்டு நடக்காதவர் அவர் தன் வாழ்க்கையில் ஆபத்துக்களை தான் சந்திக்க நேரிடும். புரிந்து செயல்படு. நான் உனது வாழ்க்கையில் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கும் பல ஆச்சரியங்களை உன்னால் கனவினில் கூட நினைத்து பார்க்க முடியாது. அந்த ஆச்சரியங்களுக்காக காத்து கொண்டிரு. அந்த ஆச்சரியங்கள் நாளை கூட நடக்கலாம். நீ என் மீது முழுமையாக நம்பும் பட்சத்தில் என்னை நம்பு. எனது திட்டத்தை நான் நிறைவேற்றிய பிறகு நீ நிச்சயமாக மகிழ்ச்சியாகவும் பரவசமாகவும் இருப்பாய். நான் திட்டமிட்டபடிதான் உனது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தேவையில்லாமல் நடக்கும் தற்போதைய மோசமான சூழ்நிலையை வைத்து தேவையில்லாமல் உனக்கு நீயே எந்த வலியையும் எந்த பாரத்தையும் உன் மனதில் போட்டுக்கொள்ள வேண்டாம். சந்தோஷமாக உனது வாழ்க்கையை நடத்தி வா. நான் திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் விருப்பப்படி, நீங்கள் ஆசைப்பட்டபடி, நீங்கள் என்னிடம் வேண்டிக் கொண்டபடிதான் அனைத்தும் நடக்கும். ஆனால் அவரவர்க்கான வழியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் என்றுமே உங்களின் பிரார்த்தனைகளை மட்டும் தொடர்ந்து கொண்டே இருங்கள். அதுவும் ஓம் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே தொடர்ந்து கொண்டிருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கான வேலையை நான் விரைவில் முடித்து கொடுக்க முடியும். உனது துன்பங்கள் அனைத்தும் முடியும் தருவாயில்தான் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். அவ்வளவு எளிதில் ஒரு தனி மனிதனின் துன்பங்கள் விலகப்படுவதில்லை. அப்படி இருக்க உனது துன்பங்கள் விலகப் போகின்றது என்றால் நீ எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலி பிள்ளை என்று இப்பொழுதாவது புரிந்து கொள். அதனால் தான் சொல்கிறேன், எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் கவலைப்படாதே. நடக்கும் எந்த மோசமான சூழ்நிலையானாலும் எதிர்த்து நின்று போராடு. உனது வேலையில் நீ செய்ய வேண்டிய பங்கினை முழு மனதோடு ஆர்வம் குறையாமல் அழகாக செய்துவிட்டாய். இனி எனது பங்கினை நான் செய்வதற்கு காலங்கள் கூடி வந்துவிட்டது. உன்மேல் படிந்திருக்கும் கண் திருஷ்டிகள் விலகி நீ செய்யும் தொழிலில் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஆகாய கருட கிழங்கை தொட்டுவிட்டு தானே எனது தெய்வ வாக்கினை கேட்க வந்த. நிச்சயமாக இதன் மூலம் உனது தொழிலில் நல்ல லாபம் பெறுவாய். விரைவில் அதற்கான நல்ல செய்தியும் கேட்பாய். உன் வாழ்க்கையில் அன்பும் சிரிப்பும் மிகுதியாக இருக்கட்டும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.